ஹலோ டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய சேனல்ல ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்டர்நேஷனல் அண்ட் டிஃபென்ஸ் நியூஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அண்ட் இதே அடுத்து நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் பர்சனாலிட்டிஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எண்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்தோட ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். ஸோ மறக்காம எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பிரகாஷிக் கிளேஷியர் இன் லடாக். ஸோ லடாக்ல இருக்க ஒரு கிளேஷியர் நேம் தான் வந்து பிரகாஷிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக மெல்ட் ஆயிருக்கு. ஸோ இது மெல்ட் ஆகி 3 புது கிளேஷியர்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 3 புது கிளேஷியர்ஸ்க்கு இது ரைஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுல இருக்க முக்கியமான இது என்னன்னா, இந்த பிரகாஷிக் கிளேஷியர் அப்படிங்கிறது வந்து லார்ஜஸ்ட் கிளேஷியர் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ரிவர் வேலி அப்படின்னு பார்த்தோம்னா சுரு ரிவர் வேலியில லார்ஜஸ்ட் கிளேஷியர் அப்படிங்கிறது வந்து இந்த பிரகாஷிக் கிளேஷியர். ஸோ மேபி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஜியாகிரபி கொஸ்டின்ல இது இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு இதை வந்து இம்பார்ட்டண்டா எடுத்துக்கும். ஸோ லடாக்ல இருக்க லா பிரகாஷிக் கிளேஷியர் அப்படிங்கிறது வந்து சுரு ரிவர் வேலியோட லார்ஜஸ்ட் கிளேஷியர். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் ஃபாஸ்டரா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வந்து 3 கிளேஷியர் லேக்ஸுக்கு புதுசா ரைஸ் அப் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அது பிரகாஷிக் பனிப்பாறை. ஸோ இது வந்து லடாக்ல இருக்கு. இமயமலையில இருக்க லடாக்ல பார்க்காச்சி பனிப்பாறை அப்படின்றது வேகமா வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இது 3 பனிப்பாறை ஏரிகளை வந்து உருவாக்கி இருக்கு. லைக் ரைட் பார்ட், சென்டர் பார்ட் அண்ட் லெஃப்ட் பார்ட். இதுதான் அந்த 3 டிஃப்ரெண்ட் இது. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கிளேஷியர்ஸ்க்கு இந்த மாதிரி ரிவர் லேக்ஸ்க்கு இது வழிவகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பனிக்கட்டி உருவாவதன் அளவானது வந்து சராசரியாக ஆண்டிற்கு சுமார் 12 மீட்டர் அப்படின்ற விகிதத்துல இது உயர்ந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த நதியோட பள்ளத்தாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுரு நதியோட பள்ளத்தாக்கு. ஸோ இந்த பள்ளத்தாக்குல வந்து இதுதான் வந்து மிகப்பெரிய பனிப்பாறையா இருக்கு. பார்க்காச்சி அப்படின்ற பனிப்பாறை அப்படிங்கிறது வந்து இந்த சுரு நதி பள்ளத்தாக்குலயே இருக்க பெரிய பள்ளத்தாக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்பன் லைட் மெட்ரோ ட்ரெயின் டிராவல். ஸோ டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதாவது கார்பன் லைட் மெட்ரோ டிராவல். ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனோட இதை வந்து நெட் ஜீரோ எமிஷனுக்கு வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது வந்து 2070 டார்கெட் பண்ணியிருக்கு நம்மளோட இந்தியா. ஸோ இந்த 2070க்குள்ள நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது வந்து ஜீரோ கார்பன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லாமே வந்து ரொம்ப என்விரான்மெண்டல் ஃபேவரா இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி புதுசா இனோவேஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதோட மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசஞ்சர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா கார்பன் எமிஷன்ஸை குறைக்கிறதுக்காக டிராவல் பண்ணி வர பேசஞ்சர்ஸ்க்கும் அதோட விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட பெரிய நோக்கமா இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் சூஸ் பண்ணும், அப்போ இந்த மாதிரி நெட் ஜீரோ எமிஷன் பேஸ் பண்ண மெட்ரோ ட்ரெயின் சூஸ் பண்ணோம்னா அவங்களோட பங்கு அந்த என்விரான்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற நோக்கமா தான் இதை பண்ணியிருக்காங்க. கார்பன் லைட் மெட்ரோ ரயில் பயணம் இது யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா டெல்லி மெட்ரோவோட ரயில் கழகம் தான் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் உமிழ்வை குறைப்பதில் பயனாளிகளின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பற்றி அவர்கள் அறிய செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் சென்டர் ஃபார் ஸ்பீஷியஸ் சர்வைவல் இன் சவுத் ஏஷியா. அதாவது IUCN வந்து ஸ்பீஷியஸ் சர்வைவல் கமிஷன் அப்படின்ற ஒரு புது விஷயத்த வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. யாரு கூட அப்படின்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து இந்த கமிஷன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்றாங்க.
சவுத் ஏஷியால ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர் ஃபார் ஸ்பீஷியஸ் சர்வைவல்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டலா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 10 சென்டர் இருக்கு. இந்த வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் 10 சென்டர் இருக்கு. அண்ட் சவுத் ஏஷியாக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்பதான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது. ஸோ இந்தியால வந்து நெறைய கிரேட் வெரைட்டி ஆஃப் ஃபௌனா இருக்கு. அண்ட் நம்பரிங் நெறைய ஸ்பீஷியஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இது எல்லாம் டுகெதரா பார்த்தா இந்தியால நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக ஐயூசிஎன் வந்து இந்த சர்வைவல் கமிஷன வந்து வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. தெற்காசியாவின் உயிரினங்கள் ஏற்பமை முதல் மையம். ஸோ ஐயூசிஎன் அமைப்பானது வந்து இனங்கள் ஏற்பமைவிற்கான ஒரு ஆணையத்த வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஸோ தெற்காசியாவின் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கான முதல் மையத்த இந்திய வனவிலங்கு அறக்கட்டளையுடன் கூட்டு சேர்ந்து இத செய்றாங்க. ஸோ உலகுல வந்து உயிரினங்கள் ஏற்பமைவிற்கான டோட்டலா வந்து 10 இருக்கு. 10 மையங்கள் இருக்கு. அது தெற்காசியால சவுத் ஏசியால இருக்க இது வந்து இப்பதான் வருது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுல வந்து கிட்டத்தட்ட பல வகையான விலங்குகள் இருக்கு, இனங்கள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு. ஸோ அதையெல்லாம் பராமரிக்கும் விதமா இது இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரைவ்ஸ் வால்கானிக் எரப்ஷன். ஸோ இப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து புதுசா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வால்கனோ இருக்கு. ஸோ இதுல இருக்க அந்த மேக்மா, லாவா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இதுல இருந்து வெளியே வரும்போது இது வெளியே வர அந்த மோல்டன் இந்த ஸ்டேட் எல்லாமே வந்து ஒரு வாட்டர் வேப்பர் உள்ள இருக்க அந்த வாட்டர் வேப்பர்னால தான் இது இங்கிருந்து ரைஸ் ஆகி வெளியே வருது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பட் இப்போ புதுசா ரிசர்ச்சர்ஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பர்னால நடக்கிறது இல்லை. இட் இஸ் ரேதர் அ கார்பன் டை ஆக்சைடு that propels the eruption of the basaltic volcanoes. ஸோ அந்த எரப்ஷன் நடக்கிறனால அந்த கார்பன் டை ஆக்சைடுனால தான் இந்த இது வந்து வெளியே வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் ஸ்டடிட் த மேக்மா அட் பிகோடோ ஃபோகோ அப்படின்ற இடத்துல ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ ஐலாண்ட் வால்கனோஸ் அங்கே தான் இந்த விஷயத்த படிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அண்ட் அன்யூஷுவல் லெவல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரலி ஒரிஜினேட் அட் த டெப்த் ஆஃப் கிட்டத்தட்ட 12 to 19 மைல்ஸ் பிலோ கிரஸ்டுக்கும் கீழே தான் வந்து அது ஏற்பாடே இது நடக்கும். ஸோ அதனால வந்து இந்த இந்த அன்யூஷுவல் லெவல்ஸ் இருக்கனால இதனால தான் ஆரிஜினேட் ஆகுதுன்றது நம்ம தெரியாம இருந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ஃபெரஸ் அண்ட் ஃபெரிக் ஆக்சைட்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் மேண்டல்ல ஃபெரிக் அண்ட் ஃபெரஸ் ஆக்சைடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எரிமலை வெடிப்பதற்கான காரணமாகும் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாறை குழம்பு அதாவது பாசால்டிக் அப்படிங்கிறது வந்து பாறை குழம்பு எரிமலைகள் வந்து அந்த மாதிரி எரிமலைகள் வந்து வெடிப்பதை வந்து தூண்டுறதுக்கான ஒரு காரணியா இருக்கிறது வந்து நீராவி இல்ல. அதுக்கு பதிலா கார்பன் டை ஆக்சைடு தான் தூண்டுது அப்படின்றது வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உலகிலேயே அதிக அளவு செயலில் உள்ள கடல் தீவு எரிமலைகள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிகோடோ ஃபோகோ. ஸோ இந்த எரிமலையில வந்து இப்ப ரீசெண்டா ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல வந்து ஆஹ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 முதல் 19 மைல் ஆழத்துல தான் வந்து இந்த அதிகபட்ச அளவான கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கூட நம்ம அதை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். ஸோ மூடகத்துல வந்து மேல இருக்கிறதுல வந்து இரும்பு மற்றும் இரும்பு ஆக்சைடு அதிக அளவில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட் ஃபார் இந்தியாவை இது பண்றாங்க. ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ கண்ட்ரீஸ் டு ஹாவ் டெஃபினேஷன் ஆஃப் த கிரீன் ஹைட்ரஜன். ஸோ சில கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு ஒரு கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரியா இந்தியாவும் இருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைஸ் தட்
டீடைல்டு மெத்தடாலஜி ஃபார் மெஷர்மெண்ட். ஸோ எப்படி மெஷர் பண்ணணும், எந்த மாதிரி ரிப்போர்ட்டிங், எப்படி மானிட்டரிங் நடக்கணும். ஸோ அந்த கிரீன் ஹைட்ரஜனோட சர்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து இந்தியா வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம இந்தியா வந்து பர்ஃபெக்டாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கிரீன் ஹைட்ரஜன் மிஷினை வந்து இந்த வருஷத்தோட முதல்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட எய்ம் வந்து டு ப்ரொடியூஸ் 5 மில்லியன் மெட்ரிக் டன் கிரீன் ஹைட்ரஜன் பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அதோட நோக்கமாக வந்து லான்ச் பண்ணாங்க. பசுமை ஹைட்ரஜன் தரநிலைகள். ஸோ புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய நாட்டிற்கான பசுமை ஹைட்ரஜன் தரநிலைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ இதோட மூலம் வந்து என்ன அப்படின்னா, பசுமை ஹைட்ரஜனுக்கான வரையறை கொண்ட சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக மாறியுள்ளது. ஸோ அந்த வரையறை அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்றதுல இந்தியாவும் ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்காங்க. ஸோ இந்த பசுமை ஹைட்ரஜனோட அளவீடு, அதோட அறிக்கையிடல், அதோட கண்காணிப்பு, உற்பத்தி, இடையிலான சரிபார்ப்பு, சான்றளிப்பு இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு இத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அரசாங்கம் வந்து ஆண்டுக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி செய்யணும். அதோட நோக்கத்துல செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து தொடங்கியுள்ளிருக்காங்க. நெக்ஸ்ட் 54th டைகர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட 54வது டைகர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. ஸோ கரௌலி அண்ட் தோல்பூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான்ல தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானுக்குள்ள இது வந்து 5th டைகர் ரிசர்வா இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸிஸ்டிங் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த என்னென்னு பார்த்தோம்னா ரந்தம்போர், ஷரிக்ஷா, ஷரி சரிஷ்கா, அதுக்கப்புறம் வந்து முகுந்தாரா, அதுக்கப்புறம் வந்து ராம்கர், விஷதாரி. ஸோ இந்த 4மே வந்து ராஜஸ்தான்ல இருக்க பேலன்ஸ் இருக்க 4 டைகர் ரிசர்வ். இப்போ 5வதா இந்த கரௌலி அண்ட் தோல்பூர் டிஸ்ட்ரிக்ட்ஸோட இதுவும் வந்து உள்ள ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவின் 54வது புலிகள் வனக்காப்பகம். ஸோ கரௌலி அண்ட் தோல்பூர் மாவட்டங்கள்ல ராஜஸ்தான்ல இருக்க கரௌலி அண்ட் தோல்பூர் மாவட்டங்கள்ல தான் இது அமைய பெற்றிருக்கு. அண்ட் இந்த வனக்காப்பகம் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானோட 5வது புலிகள் வனங்காப்பகமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரத்தம்போர், சரிஷ்கா, முகுந்த்ரா மலைகள் மற்றும் ராம்கர், விஷதாரி அப்படின்ற 4 இதையும் இது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நம்ம இங்க கவர் பண்றோம். இந்தியாஸ் நம்பர் 1 செஸ் பிளேயர். ஸோ இந்தியாவோட 17th ஓல்டு கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் டி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவோட நம்பர் 1 செஸ் பிளேயர் ஆஃப்டர் ஓவர்டேக்கிங் விஸ்வநாத் ஆனந்த ஓவர்டேக் பண்ணி லைவ் ரேட்டிங்ஸ்ல பேஸ் பண்ணி வேர்ல்டோட செஸ் கிளாசிக் செஸ் இதுல வந்து 9th பிளேஸ் ரேங்க் ஆயிருக்காரு. ஸோ ஏர்லியர் இந்த மார்ச் 2016ல வந்து பென்டாலா ஹரிகிருஷ்ணன் வந்து விஸ்வநாத் ஆனந்த லைவ் ரேட்டிங்ல ஓவர்டேக் பண்ணி நம்பர் 1 செஸ் பிளேயர் ஃபார் ஒரு நாளைக்கு மட்டும் நம்பர் 1 செஸ் பிளேயரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாத் ஆனந்த் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 5 டைம் வேர்ல்ட் சாம்பியனா இருந்திருக்காரு. ஹையஸ்ட் ரேங்க்ட் இந்தியன் செஸ் பிளேயர் ஃபார் 37 இயர்ஸ். 1986ல இருந்து கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 37 வருஷம் ஹையஸ்ட் ரேங்க்ட் இந்தியன் செஸ் பிளேயரா இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை ரேங்க்ட் இந்தியன் இந்த FIDE அப்படிங்கிறதுல வந்து ஹையஸ்ட் இந்தியன் ரேங்க் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விதித் குஜராத்தி நம்பர் 23. அதுக்கப்புறம் வந்து பென்டாலா ஹரிகிருஷ்ணா நம்பர் 27. அண்ட் அடுத்து வந்து பிரக்னானந்தா இருக்காரு. அண்ட் அவர் வந்து 20 வேர்ல்ட் லெவல் 2029ல வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் குகேஷ் டி வந்து விஸ்வநாத் ஆனந்த் சாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 1 செஸ் வீரர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் டி. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் 2023 வில்வித்தையோட சாம்பியன்ஷிப் 2023ல வந்து
இந்தியாவோட விமென் டீம் வந்து கோல்ட் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. யாருக்கு அப்போஸ்னா ஜெர்மனில நடந்த ஒரு கேம் இது. அண்ட் இந்த விக்டரி அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் கோல்ட் அட் த ஆர்ச்சரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு அப்படிங்கிறது வந்து இந்தியா முதல் முறையா இப்பதான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு அட் த ஆர்ச்சரி வேர்ல்ட் கேம்ஸ் இன் எனி கேட்டகரி. அடுத்து உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2023. ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியோட பெர்லின்ல தான் இந்த உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்னு நடந்துச்சு. அதுல தங்கப்பதக்கம் வந்து இந்தியா வென்றிருக்காங்க மகளிர் அணி. ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப்ல எந்த பிரிவிலும் இந்தியாவின் முதல் தங்கமாக இதுதான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் இந்தியன் ஸ்விம்மர். ஸோ இந்தியாவோட ஷோன் கங்கோலி வந்து தேர்ட் இந்தியன் ஸ்விம்மர் டு வின் அ மெடல் அட் த காமன்ஹெல்த் யூத் கேம்ஸ் இன் த போர்ட் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. ஸோ காமன்வெல்த் யூத் கேம்ஸ்ல வந்து வின் பண்ண தேர்ட் இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஷோன் கங்குலி. செஸ் வேர்ல்டு கப் ஃபைனல். ஸோ செஸ்ஸோட வேர்ல்ட் கப் ஃபைனல் மேக்னஸ் கார்ல்சன் ஆஃப் நார்வே வந்து இது ஜெயிச்சிருக்காரு. இந்தியாவோட ரமேஷ் பாபு பிரக்னானந்தாவை டிஃபீட் பண்ணி இந்த மேக்னஸ் கார்ல்சன் ஆஃப் நார்வே வந்து ஜெயிச்சிருக்காரு. பிரக்னானந்தா வந்து ரன்னர் அப். இவர் வந்து ரன்னர் அப்பா இருந்திருக்காரு ஃபார் 2023 FIDE ஓட வேர்ல்டு கப் இது எங்க கண்டெஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கஜகஸ்தான்ல கன்சிஸ்ட் ஆச்சு. ஸோ இட் வாஸ் அ கார்ல்சன்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் கப் triumph having won the world championships. ஸோ முதல்ல வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் வாங்கினது வந்து இந்த கால்சன் இதுதான் முதல் முறைன்றதையும் சொல்லியிருக்காங்க. உலகக்கோப்பை சதுரங்க இறுதிப் போட்டி. ஸோ இந்தியாவோட ரமேஷ் பாபு பிரக்னானந்தாவை வீழ்த்தி நார்வேயோட மேக்னஸ் கால்சன் அப்படின்ற சதுரங்க போட்டியாளர் வந்து இவரை வீழ்த்தியிருக்காரு, வெற்றி அடைய செஞ்சிருக்காரு. ஸோ பிரக்னானந்தா வந்து கஜகஸ்தான்ல அடுத்த மீட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இவரை வின் பண்ணது வந்து இவர் தான் முதல் டைம். இந்த கால்சன் அப்படிங்கிறவரு முதல் முறையா இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கால்சனை விட பிரக்னானந்தா வந்து நிறைய டைம் இதை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிரக்னானந்தா வந்து இதுல 2வது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. இவர் வந்து 5 டைம்ஸ் வந்து டிஃபீட்டிங் சாம்பியனா இருந்திருக்காரு. ஸோ உலக சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனா முதல்ல சதுரங்கத்தோட உலக கோப்பை அப்படிங்கிறது வந்து இப்பதான் இவர் வாங்கியிருக்காரு. ஸோ இம்பார்ட்டண்ட்டான எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ இதில் வரும். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே PDF அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத படிச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் அதோட தீம் எல்லாமே அதில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.